அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாக்குமா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க, ரமலானை யார் எதிர்பார்த்து அதை அப்படியே நம்ம எதிர்பார்த்து இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகிழ்ச்சி, பாவ மன்னிப்பு, நரக நரகத்தின் பாதுகாப்பு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே அதுவே மிகப்பெரிய வர்க்கத்துக்கு காரணமாக ஆகும் என்று சொன்னாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக தயாராக ஆகக்கூடிய நிலையிலே நம்மெல்லாம் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ரமலானுக்கு. அது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், கொஞ்சம் சட்டத்திட்டங்களை பார்ப்போம். ஏன்னா ரமலானில் நம்ம ஏராளமான சிறப்புகள் நம்மெல்லாம் அறிகிறோம், இன்னும் சிறப்புகளை பார்ப்போம். ஒவ்வொரு சிறப்புகள் பார்த்துட்டு வர்றோம். ஆனால் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அடிக்கடி அந்த சட்டத்திட்டங்கள் நம்ம சந்தேகத்தில் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் சட்டத்திட்டங்களை நமக்கு அடிக்கடி பார்த்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானுடைய எதிர்பார்த்து ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா கடன்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செஞ்சு நம்முடைய வேலை வாய்ப்பை பரக்கத்திலிருந்து நம்முடைய எல்லா துவாக்களையும் தேவைகளையும் ரமலானை போட்டால் அல்லாஹ்வே நீ கபூலாக்கி தருவாயாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அல்லாஹ் இடத்துக்கு அல்லாஹ்ட நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் செய்யும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானை அடைய முடியாம இறந்து போயிட்டாங்க, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பல சிரமத்தில் இருக்காங்க. அதனால அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் மன நிறைவையையும் சந்தோஷத்தையும் அழகான முறையில் ஒரு ரமலானை நம்மெல்லாம் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் கோடி கோடி நம்மெல்லாம் சுக்குர் செய்தால் ஈடாகாது. நம்மெல்லாம் வாழ்நாளில் அப்படியே சஜதாவிலே படுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாலும் அது சண்டைக்கு ஈடாகாது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ரமலானுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகள், பாவ மன்னிப்பு, அருள், பரக்கத்து, அதனுடைய சிறப்பு அவ்வளோ இருக்குது. அதனால உலக முஸ்லீம் நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா நோன்பு வைப்பதற்கும், தராவி தொழுவதற்கும், குர்ஆனை ஓதி ஓதி நன்மை சேர்ப்பதற்கும், எல்லா நற்காரியங்கள் செய்வதற்கும், எல்லோருக்கும் தான தர்மம் செய்வதற்கும், உம்ரா செய்வதற்கும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அது மாதிரி நிறைய பேர் சகோதரர்கள் உம்ராவுக்கு போயிருக்காங்க, உம்ராவுக்கு போகிற நியத்தில் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் உம்ரா ரமலானில் உம்ரா என்பது ஹஜ்ஜுடைய சிறப்பு, ஹஜ்ஜுடைய நன்மை கிடைப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து தராங்க. அப்போ அப்படிப்பட்ட ஏராளமான சகோதரர்கள் அந்த ஹஜ் நேரங்களை உம்ரா போவதற்கு அதிகமான சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியமும் அவங்களுக்கு எல்லா கடமைகளும் செய்வதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் அல்லாஹ் தருவானாக. அவங்களுக்கு உம்ராலாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது மாதிரி நமக்கும் அந்த உம்ரா போவதற்கும், ஹஜ் செய்வதற்கும், ஜக்காத்து கொடுப்பதற்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை தருவான, கண்ணியமான வாழ்க்கை தருவானாக. நம்ம ஏராளமான மக்கள் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, மருந்து நம்ம சாப்பிட்டோம் நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டோம், சாப்பிட்டோம், அப்போ நம்ம மறந்து நம்ம சாப்பிட்டா அது நம்ம நோன்பு முறியாது என்று நம்ம இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஏன்னா அதில் நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், அதை சாப்பிட்டோம், உடனே நமக்கு நினைப்பு வந்துருச்சு நோன்பு அது முதல் நோன்புகளை தான் வருவாது. அப்படியே ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழிச்சுட்டா நமக்கு நோன்பு யாவும் இருக்கும், சாப்பிட மாட்டோம். முதல் நோன்பு ஒரு 2-3 நோன்புல நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு மறதியில சாப்பிட்ருவோம், மறதியில குடிச்சிருவோம். அப்போ அந்த நேரத்தில் யாவு வந்த உடனே வாயில் இருக்கக்கூடிய ஒரு பருக்க கூட ஒரு மணி தண்ணியை கூட உள்ளே இறங்கக்கூடாது, உடனே துப்பிடணும்.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தான் நமக்கு அது கொடுத்தது ஒரு அல்லாஹ்வுடைய அருள். நமக்கு அல்லாஹ் நோன்பு முறியாது எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்தாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், மறதியில் சாப்பிட்டா நோன்பு முறியாது. ஆனால் நம்ம பிரியாணி சாப்பிட்டே இருக்கிறோம், பாதி சாப்பிட்றோம், நீ பாதி தான் இருக்குது, அதையும் சாப்பிட்டுடலாம், நோன்பு 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 தான் வச்சுருக்கிறோம், நம்ம அதையும் சாப்பிட்டோம், அப்புறம் எனக்கு வந்து மறுபடியும் சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிச்சிட்டோம், மறுபடியும் தண்ணி குடிக்கக்கூடாது. நினப்பு வந்த உடனே வாயில் இருக்கக்கூடிய சோறாக இருந்தாலும் பருக்கையாக இருந்தாலும் சரி, உணவு பதார்த்தமாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்துச்சு உடனே துப்பிடணும். அப்போதான் அந்த நோன்பு நமக்கு ரஹமத்தா அல்லாஹ்வுடைய நோன்பு முறியாமல் நமக்கு நோன்பு கிடைக்கும். ஒன்றாவது நம்ம சந்தேகம். ரெண்டாவது, நம்ம காய்ச்சல் நேரங்களில் நல்லா காய்ச்சல் ஃபீவர், அப்போ அந்த ஃபீவரில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஊசி போடலாமா? ஊசி போடலாம், மாத்திரை சாப்பிடக்கூடாது, ஊசி போமா. அந்த காய்ச்சலுக்கு உள்ள ஒரு ஊசியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே நோன்பு அப்படியே முடிச்சிடலாம், நோன்பு கிடச்சிடும். ஆனால் டிப்ஸ் ஏற்றக்கூடாது. டிப்ஸ் ஏற்றுன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு பழகின மாதிரி சொன்னால் நோன்பு கதா செஞ்சிடலாம். நோன்பு விட்டுட்டு நோன்பு மாதத்துக்கு அப்புறமா கதா செஞ்சிடலாம். ஆனால் டிப்ஸ் ஏற்றுனா நோன்பு முடிஞ்சிடும். ஊசி வந்து நம்ம வந்து காய்ச்சலுக்கு ஃபீவருக்கு ஊசி போடுறதுனால நோன்பு முடியாது. அது மாதிரி சில பேர் இன்சுலின் ஏற்றுவாங்க, இன்சுலின். அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, காலை சகருக்கு சாப்பிடும் போதே இன்சுலின் ஏற்றாது, நோன்பு வரதுக்கப்புறம் இன்சுலின் ஏற்றிக்கலாம். ஆனால் நோன்பு வச்சுட்டு இன்சுலின் ஏற்றக்கூடாது. 3 நேரம் இன்சுலின் ஏற்றுறவங்க என்ன செய்யலாம், பிரித்து காலை மாலை பிரித்து ஒரு 10 பாயிண்ட் போடுறாங்கன்னு சொன்னால் 5 பாயிண்ட் பிரித்து 15 பாயிண்ட் காலையில், 15 பாயிண்ட் நைட்டு போட்டு இன்சுலின் அவங்க போட்டுக்கலாம். நோன்பு சகரு பண்ணும்போது, நோன்பு திறக்கும் போது நம்ம இன்சுலின் பண்ணிக்கலாம். ஆனால் நோன்பு வச்சுட்டு இன்சுலின் போடக்கூடாது. ஊசி தான் போடலாம், காய்ச்சலுக்கு ஊசி போடலாம், ஃபீவருக்கு ஊசி போடலாம், நோன்பு முடியாது. இன்சுலின் போட்டால் நோன்பு முடியும். அது மாதிரி டிப்ஸ் எடுத்துனா நோன்பு முடியும். அது மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், ஸ்கலனம் ஏற்பட்டது, ஆண்களுக்கு ஸ்கலனம் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யலாம், நோன்பு முடியாது, குளிச்சிடணும். நோன்பு முடியாது, குளிச்சிடணும். அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சு, வந்த உடனே நோன்பு இருக்க நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, 6:30 நோன்பு இருக்கிறோம், 6 மணிக்கு என்ன செய்யுது, மாதவிடாயில் என்ன செஞ்சு கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிடுச்சு, உடனே நோன்பு முறிஞ்சிடும். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் வச்சு நோன்பு வச்சுமே நமக்கு கிடைக்காது. அது நன்மை அல்லாத்தால கொடுத்துருவோம். ஆனால் நோன்பு முறிஞ்சுன்னு காலா செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தான் சலுகை இருக்குது பெண்களுக்கு. அதனால வந்து மாதவிடாய் காலங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், இடையில மத்தியானத்துக்கு அப்புறம் அசருக்கு நோன்பு தொடக்குவதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட ப்ளீடிங் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும். அதை நோன்பு கதா செய்ய வேண்டியதுதான். அது மாதிரி ஆண்களுக்கு ஸ்கலனை தூங்கிட்டு இருக்காங்க, மத்தியான நேரம் தூங்குறாங்க, ஸ்கலனை ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் நோன்பு முடியாது, குளிச்சுட்டு அவங்க வந்து நோன்பை அப்படியே வச்சிடலாம். அது மாதிரி தஹஜ்ஜுத் நேரத்தில் நம்ம சஹருடைய நேரத்தில் குழி பரலாயிருச்சு, பரலான குழி பறந்து வீடு குடித்தாங்க, குழி வந்து பரலான குழி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் டைம் ஆகிப்போச்சு, சாப்பிட்றதா குடிக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தா நான் வேகமாக நம்ம என்ன சாப்பிட்டு போட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். தொழுகைக்குத்தான் அதை குளிக்க வேண்டும். நோன்பு சாப்பிட்றதுக்கு குளிக்க வேண்டியதில்லை. குர்ஆன் ஓதுறதுக்கு, இபாத் செய்வதற்கு நம்ம குளிக்கிறது அவசியம். ஆனால் அந்த சகுத்து நேரம் வச்சு சாப்பிட்றதுக்குள்ள நேரத்தில் வாங்க சொல்லிடுவாங்க சொன்னால் நம்ம என்ன செய்யறது, நம்ம அந்த பரதான குழியுடைய நேரத்தில் சீக்கிரமாக சகுரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து பள்ளிக்கு வந்துடலாம். அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி எண்ணெய் போடுவது, முடி வெட்டுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் வச்சுக்கலாம், முடி வெட்டிக்கலாம், அத்தர் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான நோன்பு முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த சட்டத்திட்டங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நம்பர் தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து போட்டுருவோம். திடீர்னு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புனுடைய எல்லா சட்டத்திட்டங்கள் நம்ம அறிஞ்சிக்கணும். நோன்புடைய சட்டத்திட்டங்கள் அறியணும். ஏன்னு சொன்னால் அறியாமல் நம்ம நோன்பு வச்சுன்னா நோன்புடைய கூடி போயிடும். நான் மிஸ்வாக்குடைய சட்டம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். மிஸ்வாக்கு
நம்ம செய்வதனால அது நோன்பு முடியாது. ஆனால் அந்த நோன்புடைய மகத்துவம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அசருக்கு அப்புறமெல்லாம் மிஸ்வாக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வாடை கஸ்தூரி விட மிக நறுமணமான வாடை என்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாடை. அது நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது வயிற்றிலிருந்து வரக்கூடிய வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிக நறுமணம் உள்ள வாடையாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாடை. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அசர் நேரங்களில் அந்த ப்ரெஷ்ஷு போட்டு நம்ம மிஸ்வாக்கு போட்டு தேய்க்கும் போது அந்த வாடை போகிறதுனால அது செய்யக்கூடாது அப்படி இமாமுடைய கருத்து. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கெல்லாம் போன்ற இமாம்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது பேஸ்ட்டு வச்சு பல்லு வளர்க்கலாமா? நோம்பு முடியாது, நோம்புடைய பலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய அந்த இனிப்பு இது நமக்கு தெரியும், உள்ளே இறங்காது, நான் வாயில் உணர்றோம். அதனால நோம்புடைய அந்த பலாம்பலன் குறைந்து விடுங்கிறாங்க. பேணுதலுக்காக வேண்டி அந்த பேஸ்டெல்லாம் போடுறது சதுக்கே போட்டுடணும், இடையில போடக்கூடாது. அந்த வாய் வரக்கூடிய வாடைகள்லாம் நறுமணமெல்லாம் போயிடும். அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாடை நறுமணம் இருக்கிறதுனால அது நீங்கள் அந்த பேஸ்ட்டு மிஸ்வாக்களை கொண்டு போடாதீங்க. அந்த நோம்புனால கொஞ்சம் பேணுதலாக இருந்துக்குங்க. மற்ற நாளை விட நோம்பு ஹலால் ஹராம் பேணி மிஸ்வாக்கு போடுறது பேணி அது மாதிரி அத்திரு போடுவது போடலாம். இருந்தால் ஒரு நறுமணம் இடைஞ்சலாக இருந்தால் அதுவும் போடக்கூடாதுன்னு ஒரு 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 தக்குவாவுக்காக வேண்டி ஒரு பேணுதலுக்காக வேண்டி இந்த நோம்பு மாதங்களில் நம்ம ரொம்ப பேணுதலாக மற்ற நேரங்களை மாதிரி நம்ம அதிகமான ஃபோனு பார்க்கறது, கண்ணால் செய்யக்கூடிய கையால் செய்யக்கூடிய இந்த ஜினாவாக மாதிரி காதை கேட்கக்கூடிய ஜினாவாக அப்படி போப்போம் ஆயிரும், நோம்பு பலமானே போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நோம்புல மிகவும் குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதுறது தொழுகிறது, அந்த நோம்புடைய அந்த பலாபலன் பூராமல் நம்ம நோம்பாக இருக்கணும். கண்ணு நோம்பாக இருக்கணும், காது நோம்பாக இருக்கணும், நம்முடைய கைகள் நோம்பாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அந்த ஃபோனுக்கு டிவிக்கெல்லாம் நம்ம லீவ் விட்டுறணும். ஏதாவது முக்கியமான ஃபோன் வருது பேசலாம் முடிக்கலாம், தவிர நம்ம செய்தி பார்க்கலாம் பயன் பார்க்கலாம் உள்ளே போனாலும் நம்முடைய எண்ணத்தை சைத்தான் மாற்றிடுவோம். சும்மா தேவையில்லாத பொழுதுபோக்கில் போய் நம்முடைய நேரங்கள் காலங்களில் நோம்புடைய பலாம்பெல்லாம் இழந்துடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோம்புகள்லாம் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய நோம்பாக அல்லாஹ் கூலி தர்றான். சௌமுலி வானா ஜிசிபி, நோம்பு எனக்குரியது, நானே கூலி தரேன். அப்போ அவனே கூலி தரவேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தக்குவாவான பயபக்தியான பேணுதான் நோம்பா நம்ம நோம்பு வச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு நோம்பு அல்லாஹ்வுடைய கூலினால நமக்கு ஜன்னத்துக்கு காரணமாகும். நம்ம நோம்புனால அல்லாஹ் கபூல் செய்துட்டான், அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான், நம்ம ஹலாலான உணவை சாப்பிட்றோம், எல்லா பேணி சட்டத்திட்டமெல்லாம் பேணி நடந்து நோம்பு வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த நோம்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து அவன் சொர்க்கத்தை வழங்கிடுவான். அப்படிப்பட்ட நோன்புகளாக அல்லாஹ் நம்முடைய நோன்பு மாதங்களை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.